ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹிமாலயா பிராண்டில் இருக்க ஒரு சூப்பர் அஃபோர்டபுள் அண்ட் நேச்சுரல் பேஸ்டு க்ரீம், அதாவது ஹிமாலயா நேச்சுரல் க்ளோ கேசர் ஃபேஸ் க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் மெயின்லி க்ளோக்காகவும் பிரைட்டனிங், அன்இவன் ஸ்கின் டோன், டல்னஸ் இது எல்லாத்துக்குமே மெயினாக டிசைன் பண்ணியிருக்க ஒரு க்ரீம். அண்ட் ஹிமாலயா பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வெல் ட்ரஸ்டட் இந்தியன் ஹெர்பல் பிராண்ட். அதாவது இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ரான் இருக்குது, ப்ளஸ் பைட்டோ விட்டமின் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோக்காகவும் பிரைட்னஸ்க்காக மெயினாக இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் பேக்கேஜிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளாக ஒயிட் அண்ட் பிங்க் கலர் டியூப் ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நம்ம ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 45 rupees 80 rupeesக்கு நம்ம 25 கிராம் 50 கிராம் இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கேஜிங்கில் வருது. இது ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆஃப்லைனில் மெடிக்கல் ஷாப்ஸில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஷாப்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக கேசர் இருக்குது. கேசர் நேச்சுரலாக ஸ்கின்னை பிரைட்டனிங் பண்ணும், டல் ஸ்கின்னை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி லாங் டேர்ம் யூசேஜில் ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். அண்ட் பைட்டோ விட்டமின் காம்ப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிளான்ட் பேஸ்டு விட்டமின், அதாவது பொல்யூஷன், சன் டேமேஜ், சன் எக்ஸ்போஷர்னால வர டல்னஸ் நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த க்ரீம் பேக்கேஜிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா 5 விசிபிள் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கின்னை லைட்டன் பண்ணும், ஈவன் ஸ்கின் டோன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபேஸில் நம்மளுக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தாலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நல்லாவே கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கும். அதே மாதிரி க்ரீஸினஸ் அந்த மாதிரி இல்லாமல் இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ரான் இருக்கிறனால ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணிவிட்டு டல்னஸ் கம்மி பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும் இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரும்போதுன்னு சொல்லி க்ளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்குது, ஸ்கின் பார்க்க டல்லாக இருக்குது, டயர்டான ஃபீலிங்காக ஃபேஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபீஸ், காலேஜ் போகிறவங்க நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லைட் வெயிட் க்ரீம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மென் அண்ட் உமன் 2 பேருமே இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆயிலி, ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த க்ரீம் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இந்த க்ரீம் பேஸ் கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், அதனால அந்தளவுக்கு செட் ஆகலை. மற்றபடி ட்ரை டு நார்மல் ஸ்கின்க்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஹிமாலயா க்ரீம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது மார்னிங் அண்ட் ஈவினிங் ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். சன்ஸ்க்ரீன் கூட சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரியல் க்ளோ தெரியும். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் பேரபன் கிடையாது, ப்ளீச்சிங் ஏஜென்ட் இல்லை, சல்ஃபேட் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் அதிகமாக அதில் ஆட் பண்ணல. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃபோர்டபுள், ஈஸிலி அவைலபிள் ப்ராடக்ட் கூட சொல்லலாம். லைட் வெயிட்டில் இருக்குது. அதே மாதிரி டெய்லி யூசேஜுக்கு நல்லா ஓகேவாக இருக்குது. ஸோ சாஃப்ட் அண்ட் க்ளோ ஈவன் ஸ்கின் டோன் உங்களுக்கு ரெகுலர் யூசேஜில் கண்டிப்பாக தெரியும். அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் எஸ்பிஎஃப் கிடையாது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்க்கு அந்தளவுக்கு செட் ஆகலை, ஹெவி ஃபீல் மாதிரி இருக்குது. மற்றபடி இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் இல்லை. பட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக க்ளோ இருக்குது. அண்ட் இந்த க்ரீமோட ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹெர்பல் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக வெள்ளை அடித்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. லைட்டாக மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி ஒரு சேஃபான க்ரீம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹிமாலயா கேசர் ஃபேஸ் க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சேஃபாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ஒயிட்டனிங் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஃபேஸில் நிறையா சேஞ்சஸ் பண்ணாது. ஸ்கின் டல்னஸ் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்க்கு நேச்சுரலாக நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ டெய்லி அஃபோர்டபுள் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல க்ரீம் வேணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹிமாலயா பிராண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்டட் அண்ட் சேஃபான ஒரு பிராண்ட் கூட. ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் லிங்க் டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.